வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இன்ஸ்டாகிராம், எக்ஸ், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் முதலிடம் பிடித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்படும். அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக வட மாநில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தினார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். கூட்டுறவுத்துறை மூலம் முந்திரி கொட்டைகளை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்த வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் நலனுக்காக தான் மேகதாட்டு அணை கட்டப்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் பேட்டி. ஆப்பிரிக்கா நாட்டின் ஜாம்போயே கிராமத்தில் தங்க சுரங்கத்தில் மண் சரிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இன்ஸ்டாகிராம், எக்ஸ், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் மத்திய மந்திரிகளின் சமூக ஊடக செயல்பாடுகள் முக்கிய விவாத பொருளாக அமைந்துள்ளது. தற்போது இளைஞர்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு படைத்து வரும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மத்திய மந்திரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் மற்றும் அவற்றின் தாக்கம் குறித்த விரிவான மதிப்பீடு அறிக்கை ஒவ்வொரு மத்திய மந்திரிகளுக்கும் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது அனைவரும் சமூக வலைதளத்தில் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஜென்சி, ஜென் ஆல்பா தலைமுறையினருடன் தொடர்பை வலுப்படுத்துங்கள் என்றும் மத்திய மந்திரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் மே 1 முதல் ஆகஸ்ட் 15 வரையிலான காலகட்டத்திற்கான இன்ஸ்டாகிராம், எக்ஸ், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் சமூக ஊடக செயல்பாட்டு மதிப்பீட்டு தரவரிசையில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். இளைய தலைமுறையினரை சென்றடைய செல்ஃபி வீடியோக்கள் மற்றும் நவீன டிஜிட்டல் உக்திகளை பிரதமர் நரேந்திர மோடி தீவிரமாக பயன்படுத்தி வருகிறார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக வட மாநில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் 29 அமைச்சர்களும் 39 இணை அமைச்சர்களும் உள்ளனர். சமீபத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு எதிராக நடைபெற்ற தொடர் போராட்டத்தால் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தர்மேந்திர பிரதானுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என தெரிய வருகிறது. அதே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக தெரிய வருகிறது. இதில் பரபரப்பு என்னவென்றால் மாற்றி அமைக்கப்படும் மத்திய அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெறப் போகிறது. வட மாநில ஊடகங்கள் விரைவில் மாற்றி அமைக்கப்பட உள்ள மத்திய அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியிட்டு வருகின்றனர். அதற்கு காரணமாக தொகுதி மறுவரையறை மசோதாவை கடுமையாக எதிர்த்து வந்த திமுக தற்போது சில நிபந்தனைகளுடன் ஆதரவளிக்க முன் வந்திருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்று கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை மாமல்லபுரத்தை அடுத்துள்ள கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரம மருக்கா, கேரள முதலமைச்சர் சதீசன், புதுச்சேரி மாநில கவர்னர் கைலாசநாதன், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் துணைநிலை கவர்னர், லட்சத்தீவு அதிகாரிகள் மற்றும் அந்தந்த மாநில உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றினார். அப்போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் எஞ்சினாக தென் மாநிலங்கள் உள்ளனர் என்றும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களின் பங்கு 30% உள்ளது என்றும் நாட்டின் வளர்ச்சியில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும், காவிரி மேலாண்மை ஆணைய முடிவுகளை செயல்படுத்த வேண்டும், தமிழகத்தின் நதிநீர் உரிமையை பாதுகாத்திட வேண்டும், நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும்,
மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வால் கிராமப்புற ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும். பெங்களூரு மெட்ரோவை ஒசூர் வரை நீடிக்க வேண்டும். முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நீதித்துறை உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் முந்திரி கொட்டைகளை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்த வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்றத்திற்கு வெளியே விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முந்திரி கொட்டைகளை அரசை கூட்டுறவுத்துறை மூலம் கொள்முதல் செய்து சந்தைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெற்ற பயிர் கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் நலனுக்காகத்தான் மேகதாட்டு அணை கட்டப்படுகிறது என்று கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு முடிந்து கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாட்டு அணை தமிழகத்திற்காக கட்டப்படுகிறது, கர்நாடகாவிற்காக அல்ல. மேகதாட்டு அணை மூலம் கர்நாடகாவிற்கு 5 TMC தண்ணீரையே பயன்படுத்த உள்ளோம். பெங்களூரு நகரின் குடிநீர் தேவையை கருதியே மேகதாட்டு அணை கட்டப்படுகிறது. மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் குடிநீருக்காக 5 TMC நீரை எடுத்துக்கொண்டு எஞ்சியதை தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக மேகதாட்டு அணையால் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டிற்கு தான் அதிக பலன் என்றும், மேகதாட்டு அணையின் ஒவ்வொரு சொட்டு நீரும் தமிழ்நாடு புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும் என்றும், நீரை சேமித்து வைப்பதால் வறட்சி உள்ளிட்ட நெருக்கடியான காலங்களில் பயன்படுத்த முடியும் என்றும், மேகதாட்டு அணை கட்டப்பட்டதால் உபரி நீர் வீணாக கடலில் கலக்கிறது. மேகதாட்டுவில் அணை கட்ட நீரை சேமிப்பதால் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையும் என்றும் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கேமரூன் எல்லைக்கு அருகில் உள்ள ஜாம்போயே என்ற கிராமத்தில் தங்க சுரங்கத்தில் மண் சரிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான மத்திய ஆப்பிரிக்கா குடியரசின் மேற்கு பகுதியில் உள்ள ஜாம்பேயே கிராமத்தில் அமைந்துள்ள தங்க சுரங்கத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 18ஆம் தேதி பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென பெரிய மண் குவியல் சரிந்து விழுந்தது. இதில் ஏராளமான தொழிலாளர்கள் மண்ணில் புதையுண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்டனர். பலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் பல பகுதிகளில் சிறிய அளவிலான தங்கம் மற்றும் கனிம அகழ்வு தொழில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. எனினும் போதிய கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாததால் இதுபோன்ற சுரங்க விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட்டு பெரும் அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கம் அருகே மாமிசத்திற்காக மான்கள் உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடப்படும் நபர்களின் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சொருப்பனந்தல் காடுகள் நிறைந்த வனப்பகுதியாக உள்ளது. இங்கு அதிக அளவில் மான்கள், மயில்கள் போன்ற உயிரினங்கள் மற்றும் வன விலங்குகளும் உள்ளனர். இவைகளை சாத்தனூர் வனத்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் சொருப்பனந்தல் புளியங்காடு பகுதியில் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் உரிமம் இல்லாத கள்ளை துப்பாக்கிகள் மூலம் மர்ம நபர்கள் இறைச்சிக்காக மான்களை வேட்டையாடி வருவது வாடிக்கையாக உள்ளது என்றும், வன விலங்குகளை வேட்டையாடி வரும் மர்ம நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வன விலங்குகளை வேட்டையாடும் மர்ம நபர்களால் மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் முன்பு வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அதிக அளவு ரோந்து பணிகளை மேற்கொண்டு வனவிலங்கு வேட்டையாடும் நபர்களின் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்தாத கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 2வது நாளாக கல்லூரி நுழைவாயில் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நிதியுதவி பெறும் ஆம்பூர் மச்கருளும் கல்லூரியில் கணிதவியல் மற்றும் பொருளாதார பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை கல்லூரி நிர்வாகம் நிறுத்தி வைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கையை நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கில் விசாரணை நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து இது சம்பந்தமாக கல்லூரி கல்வி இயக்குநர் மற்றும் மண்டல இணை இயக்குநர் ஆகியோர் கல்லூரி நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பி வைத்து மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். இருப்பினும் கல்லூரி நிர்வாகம் மாணவர் சேர்க்கை நடத்தாமல் நிறுத்தி வைத்துள்ளதை கண்டித்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு தொடர்ந்து 2வது நாளாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆம்பூர் தொகுதியில் ஏழை எளிய மாணவர்களின் கல்லூரி கனவை நனவாக்கும் வகையில் அரசு கலைக்கல்லூரி கொண்டுவர முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ருட்டி அருகே குடிபோதையில் தந்தையை வெட்டி கொலை செய்த மகனை அதிரடியாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த விசூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சிவமுருகனின் மகன் வெங்கடேசன் என்பவர் மது குடிக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த வெங்கடேசன் தனது தந்தையிடம் வாய் தகராறில் ஈடுபட்ட போது திடீரென அரிவாளால் தந்தையின் கழுத்தில் வெட்டியதில் சிவமுருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மூத்தான்குடிக்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை செய்ததில் குடிபோதையில் மகனே தந்தையை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து வெங்கடேசனை காவல்துறையினர் கைது செய்ததுடன் உயிரிழந்த சிவமுருகன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அருந்ததியர் சமூகத்திற்கு தனி பட்ஜெட் வழங்க வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் விடுதலை வேங்கைகள் கட்சியின் தலைவர் தமிழ் இன்பம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் விடுதலை வேங்கைகள் கட்சியின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் தமிழ் இன்பம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் ஒண்டி வீரனாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அருந்ததியருக்கு சமூகத்திற்கு தனிப்பட்ட பட்ஜெட் வழங்க வேண்டும், 3% இடஒதுக்கீடு முழுமையாக அறிவிக்கின்ற வகையில் அதற்கான கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு அமைக்க வேண்டும், குழுவிற்கு அருந்ததியர் சமூகத்தினரையே தலைவராக அமைக்க வேண்டும், அருந்ததியினர் சமூகத்தினரை உள்ளாட்சி அரசு பணிகளில் அமர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை வேங்கைகள் கட்சியின் தலைவர் தமிழ் இன்பம் வலியுறுத்தியுள்ளார். அரக்கோணத்தில் இருந்து வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் வரை கிறிஸ்தவர்களின் பாத யாத்திரை என்று துவங்கியது. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவில் கலந்து கொள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயம் மற்றும் ஆச்சாரியத்திற்குரிய புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலிருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாதா தேருடன் கடந்த 27 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களில் 10ற்கு மேற்பட்டோர் மாதா தேருடன் காஞ்சிபுரம், வந்தவாசி, திண்டிவனம், கடலூர், காரைக்கால், நாகூர் வழியாக 28ஆம் தேதி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் சென்றடைந்து திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர். பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு தன்னார்வலர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் உணவு, தண்ணீர் வழங்கி வருகின்றனர். அனைத்து எம்ஆர்பி செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனை செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு, நர்சுகள் சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவை சார்பில் தமிழக அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கான பணி நிரவல் முறையை கைவிட வேண்டும், அனைத்து எம்ஆர்பி செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், செவிலியர் மற்றும் செவிலியர் போதகர் பணியிடங்கள் தொகுப்பூதிய முறையில் உருவாக்கிடாமல் நிரந்தர பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும், நர்சிங் பயிற்றுவிப்பாளர் பதவி உயர்வில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை செயல்படுத்த வேண்டும், மத்திய அரசு மருத்துவமனையில் உள்ளதை போன்று செவிலியர் அலுவலர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும்,
செவிலியர்களுக்கான முறையான பணிவரன் முறை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளையும் நாளை மறுநாளும் ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் செவிலியர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து வகை செவிலியர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் விவசாயி உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த அலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவர் முதுகு தண்டுவடத்தில் ஏற்பட்ட வலியால் பாதிக்கப்பட்டு சிதம்பரம் கீழ வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவருக்கு ஜவ்வு பிரச்சினை காரணமாக மருத்துவர்கள் நேற்று அறுவை சிகிச்சை செய்தனர். அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கோபிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் உடனே தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அவரை சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கோபி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தின் தவறான சிகிச்சை காரணமாகவே விவசாயி கோபி உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இன்று மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதை அறிந்த மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மருத்துவமனையை மூடிவிட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து கோபியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சிதம்பரம் கீழ வீதியில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சம்பவம் குறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். முதுமையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த பெற்ற தாயை வாரமாக நினைத்து நள்ளிரவில் வீல் சேரில் மானவூர் ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்று ரயிலில் வரும்போது தள்ளிவிட்டு கொலை செய்த மகனை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு அடுத்த மானவூர் அருகே காபூல் கண்டிகையைச் சேர்ந்த மூதாட்டி பத்மாவதியின் கணவர் சேஷாஸ்திரி மத்திய அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மூதாட்டிக்கு குடும்ப ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 45,000 கிடைப்பதாக கூறப்படுகிறது. ஓய்வூதிய பணத்தை வைத்துக்கொண்டு மூதாட்டி அவரது 2 மகன்களுடன் ஆவடியில் வசித்து வந்துள்ளார். முதுமையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மூதாட்டி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மானவூரில் உள்ள வீட்டிற்கு பார்த்தசாரதி அவரது தாய் பத்மாவதியுடன் வந்துள்ளார். இதற்கிடையில் மானவூர் ரயில் நிலையத்திற்கு அருகே தண்டவாளத்தில் நேற்றிரவு மூதாட்டி அடிபட்டு இறந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் அரக்கோணம் ரயில்வே காவல்துறையினர் மூதாட்டியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூதாட்டி தண்டவாளம் அருகே ரயிலில் அடிபட்டு இறந்த இடத்தில் வீல் சேர் இருந்ததால் சந்தேகமடைந்த ரயில்வே காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது வீல் சேரில் மூதாட்டியை அழைத்து சென்று சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை செல்லும் விரைவு ரயிலில் தள்ளி கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து மூதாட்டியின் மகன் பார்த்தசாரதியை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தொடுவாய் சுனாமி நகரைச் சேர்ந்த மாவீரன் கீழ மூவக்கரையைச் சேர்ந்த சங்கர், திருமுல்லை வாசல் பால்ராஜ், கடலூர் மாவட்டம் சொத்திக்குப்பம் மணிகண்டன் ஆகியோர் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி இரவு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த ஈரானிய கடற்கொள்ளையர்கள் படகில் கொள்ளையடிக்க முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் பலத்த காயமடைந்த மாவீரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த கீழ மூவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் சவுதி அரேபியா இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். லேசான காயமடைந்த மற்ற இருவரும் சிகிச்சைக்கு பின் இருப்பிடம் திரும்பினர். இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி சங்கர் உயிரிழந்தார். இது குறித்த தகவல் அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தொடுவாய் மாவீரன் கீழ மூவக்கரை
சங்கர் ஆகிய இருவரின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சங்கரின் வீட்டிற்கு வந்த மீன்வளத்துறை இணை இயக்குநர் ரீனா செல்வி, உதவி இயக்குநர் யோகேஷ் மற்றும் கடல்சார் சட்ட அமலாக்க பிரிவு இன்ஸ்பெக்டர் விசித்ரா மேரி ஆகியோர் சங்கரின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களை குறுக்கு வழியில் சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி தரும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்களை குறுக்கு வழியில் சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வதாக கூறி இடைத்தரகராக செயல்பட்டு வரும் நபரின் செல்போன் உரையாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் மீது எழும் குற்றச்சாட்டுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூரில் இளைஞர்களிடம் விற்பனை செய்வதற்காக போதை மாத்திரைகளை வைத்திருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உத்தரவின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் திருவள்ளூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் தாமோதரன் தலைமையிலான காவல்துறையினர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள சினிமா திரையரங்கம் அருகே மாலையில் ரோந்து பணியை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் 2 பேரும் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த ஷாம் சுந்தர், அப்ரீத் என தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 3300 நைட்ரசெபம், 489 நைட்ரோசென் என 3789 போதை மாத்திரைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 2 பேரையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே புறநகர் ரயிலில் திடீரென புகை வெளியேறியதால் ரயிலை பாதி வழியிலேயே நிறுத்திய சம்பவத்தில் பயணிகள் அச்சமும் அவதியும் அடைந்துள்ளனர். அரக்கோணத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற புறநகர் ரயிலில் செவ்வாய்ப்பேட்டை அருகே சென்றபோது திடீரென ரயில் இன்ஜினில் இருந்து லேசான புகை வெளியேறியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ரயில் ஓட்டுநர் பதற்றத்துடன் ரயிலை செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்திவிட்டார். இதனால் அரக்கோணத்திலிருந்து திருவள்ளூர் மார்க்கமாக சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டனர். இதனையடுத்து ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதின் பேரில் விரைந்து சென்ற அதிகாரிகள் இன்ஜினில் ஏற்பட்டுள்ள பழுதினை சரி செய்தனர். இதனையடுத்து அரக்கோணத்திலிருந்து திருவள்ளூர் சென்னை சென்ட்ரல் மார்க்கத்தில் புறநகர் ரயில்கள் வழக்கம் போல் சீரான இடைவெளியில் இயக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் அரக்கோணத்திலிருந்து சென்னை செல்லும் மார்க்கத்தில் 30 நிமிடங்களுக்கு மேலாக புறநகர் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கோவையில் தமிழக கேரள எல்லையில் உள்ள கல்லூரியில் மாணவ மாணவிகளின் ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மலையாள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கேரளா மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் பல்வேறு கல்லூரிகளில் ஓணம் பண்டிகையை மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவையில் பாலக்காடு சாலை வாளையார் அருகில் உள்ள ஏஜேகே கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைத்து மாணவ மாணவிகளும் விசேஷ உடைகளை அணிந்து வந்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். செண்டை மேளம், பேண்டு வாத்தியங்கள், ராட்சச குரங்குகள் மற்றும் ரோபோட் மனிதர்கள் ஆகியவையும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றனர். கல்லூரிக்கு முன்பு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து போதைப் பொருளுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆட்டம் பாட்டத்துடன் மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு வருகை புரிந்தனர். அது மட்டுமின்றி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு யானையை மையமாக கொண்டு பெரிய அளவில் அத்திப்பூ கோலமும் போடப்பட்டிருந்தது. இதில் மகாபலி வேடமிட்ட மாணவர் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகையை ஏந்தியவாறு சொகுசு காரில் வலம் வந்தார். செஞ்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கு முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கும் கூலி தொழிலாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் பணிபுரியும் சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் பணிபுரியும் சுமை தூக்கும் கூலி தொழிலாளிகளுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும், நீதிமன்றம் உத்தரவுப்படி சங்க தேர்தலை நடத்த வேண்டும், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் சுமை தூக்கும் கூலி தொழிலாளிகளுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பள்ளிகளில் காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம் மற்றும் நியாய விலை கடைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்வதில் தடை ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலைக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத்திலிருந்து 3 வரி குதிரைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மிருக காட்சி சாலை ஊழியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலையில் சிங்கம், புலி, கரடி உட்பட பல அரிய வகை உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குஜராத் வந்தாரா மிருக காட்சி சாலையில் இருந்து 3 வயதில் 2 பெண் வரி குதிரைகளும் 5 வயதில் ஒரு ஆண் வரி குதிரையும் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலைக்கு கொண்டுவரப்பட்டது. இதற்கு பதிலாக ராஜநாக மற்றும் சிங்கவால் குரங்கை வந்தாரா மிருக காட்சி சாலைக்கு வழங்கப்படுகிறது. 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போது 9 ஆண்டுகளுக்கு பிறகு திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலைக்கு கொண்டுவரப்பட்ட வரி குதிரைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இன்ஸ்டாகிராம், எக்ஸ் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் முதலிடம் பிடித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்படும். அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக வட மாநில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தினார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். கூட்டுறவுத்துறை மூலம் முந்திரி கொட்டைகளை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்த வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் நலனுக்காக தான் மேகதாட்டு அணை கட்டப்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் பேட்டி. ஆப்பிரிக்கா நாட்டின் ஜாம்போயே கிராமத்தில் தங்க சுரங்கத்தில் மண் சரிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக உயர்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.